பிரீத்தம் அப்புறம் நீத்துக்கு ஒரே ஒரு பையன் பேரு விபின். சொல்ல போனா விபின் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன். ஆனா அவனோட கனவு ரொம்பவே பெருசு. மம்மி, நான் உங்களை ஒரு நாளைக்கு பிளைன்ல கூட்டிட்டு போவேன். தாராளமா பிளைன்ல போலாம், அதுவும் கனவுல தான். என்ன அபி, எப்பவுமே அவனை ஏடா கூடமா பேசுறீங்க? அப்படியா? இவனுக்கு 24 வயசாயிடுச்சு. இன்னைக்கும் அவங்க அப்பா அம்மாவோட சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுறான். இதுக்கு வெக்கப்பட்டு முழுகி சாகணும். ஆனா அப்பா, நான் ஜாப் தேடிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். அப்படியா? ஆனா எங்க உன்னோட உருப்படாத அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்தா? எனக்கு எல்லாம் தெரியும்டா. இன்டர்வியூன்னு பேரை சொல்லிக்கிட்டு நீ உன் நண்பர்களோட ஊத்தடிக்க போறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அப்படியெல்லாம் இல்லப்பா, நான் இன்டர்வியூக்கு தான்ப்பா போனேன். அப்படியா? போன வாரம் மண்டே என்கிட்ட நீ சொல்லிட்டு போனல, அதாவது இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு போன. ஆனா அந்த குமார் கிட்ட சேர்ந்துக்கிட்டு நீ என்னையா மார்க்கெட்ல பண்ணிட்டு இருந்த? மார்க்கெட்டுக்கு நாங்க இன்டர்வியூ முடிச்சிட்டு தான்ப்பா போனோம். இன்னும் ஏதாவது காரணம் இருக்கான்னு சொல்லு. உன்னுடைய இந்த வயசுல நான் குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் சுமந்தேன் தெரியுமா? அப்புறம் நீயும் இருக்கிறிய, உனக்கு எந்த ஒரு வரணும் அமைய மாட்டேங்குது. ஏன்னா நீ ஒரு உதவாக்கற. பிரீத்தம் பேசின பேச்சு தாங்க முடியாம விபின் வீட்டை விட்டு வெளியே போனா. பார்த்தாலே தெரியுது உங்க அப்பா மறுபடியும் திட்டினாரா? ஆமா, அதை தவிர அவரால் வேற என்ன செய்ய முடியும்? உலகத்துல இருக்கிற அப்பாங்க எல்லாருமே இப்படிதான்ப்பா. என் அப்பாவும் நாள் முழுக்க கத்திக்கிட்டே இருப்பாரு. அதனால இப்பெல்லாம் நான் நேரா ராத்திரி தான்ப்பா வீட்டுக்கு போறதே. அப்புறம் அவர் மொழிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுவேன். ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்குது என் வாழ்க்கை. அதுவும் சரிதான். நானும் இந்த மாதிரிதான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு, வேலை கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கை இருக்கு. எங்க அப்பாவோட புலம்பல் இல்லைன்னா போதும். ஆல் தி பெஸ்ட் நண்பா. மறுநாள் விபின் இன்டர்வியூக்காக போனான். இன்டர்வியூ பண்ணவங்க விபின் மேல ரொம்பவே இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. விபின் தன்னோட நண்பனுக்கு போன் பண்ணான். இன்னைக்கு நடந்த இன்டர்வியூ உண்மையிலே நல்லா இருந்ததுப்பா. கொஞ்ச நேரத்துல அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க யாருக்கு ஜாப் கிடைச்சிருக்குன்னு. நீ கவலைப்படாத நண்பா, உனக்கு நிச்சயமா இந்த வேலை கிடைக்கும். தேங்க்யூ நண்பா. எப்போ இன்டர்வியூக்கான ரிசல்ட் வரும்னு விபின் ரொம்ப ஆர்வமா அந்த இடத்துல உட்காந்து காத்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செக்ரட்டரி வெளியே வந்தாங்க. அவங்க மற்ற 2 பேரோட பேரை சொன்னாங்க. இந்த முறையும் விபினுக்கு ஜாப் கிடைக்கல. அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அந்த வேதனையில அவன் நேரா பீச் வரைக்கும் போயிட்டான். எனக்கு ஏன் எந்த ஜாபும் கிடைக்க மாட்டேங்குது? அப்படி என்னதான் என்கிட்ட ப்ராப்ளம் இருக்கு? அப்பா திட்டுறத கேட்டு நான் ரொம்பவே நொந்து போயிட்டேன். அவர் பேசுறதுலயும் எந்த தப்பும் இல்ல. எனக்கும் 24 வயசு ஆயிடுச்சு. எவ்வளவு நாளைக்கு தான் அவரும் குடும்ப பொறுப்பை பாத்துக்குவாரு? நான் நிச்சயமா ஏதாவது ஒண்ணு யோசிச்சுதான் ஆகணும். விபின் தன்னோட இயலாமைய நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருந்தான். அப்பதான் அவன் கவனம் அக்கம் பக்கத்துல போச்சு. அங்க ஒருத்தர் வேர்க்கடலை வித்துக்கிட்டு இருந்தாரு. சில பேர் பாப்கார்ன். என்னை விட இவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. சுத்தமா படிக்காதவங்க, அப்படி இருந்தும் பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னா நானும் ஏதாவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். விபின்குள்ள ஒரு புது நம்பிக்கை வந்தது. அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். நிறைய பேருக்கு என்னுடைய பிஸா ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் பிஸா வியாபாரம் பண்ணக்கூடாது? நல்ல ஐடியா. ரோட்ல கடாய் பிஸா பண்ண போறேன். நல்ல வருமானம் கிடைக்கும். விபின் தன்னோட வீட்டுக்கு போனா அங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட இது விஷயமா பேசினா. அம்மா, அப்பா, நான் நிறைய இடத்துல இன்டர்வியூக்கு போய் பார்த்துட்டேன். எனக்கு எந்த ஒரு ஜாபும் கிடைக்கல. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, சுயமா ஒரு வியாபாரம் பண்ண போறேன். என்ன வியாபாரம்ப்பா? நான் பீஸா கடை போட போறேன். கடாய் பீஸா. நீ ரோட்ல நின்னுக்கிட்டு பீஸா விற்க போறேன்றியா? இதுல என்னப்பா தப்பு இருக்கு? ஒவ்வொரு பெரிய மனுஷனும் தன்னுடைய ஆரம்பத்தை சின்னதா தானே ஆரம்பிச்சிருக்காங்க. அக்ஷய் குமார் ஒரு சைனீஸ் கடையில செஃப்பா இருந்தவரு. நம்ம நாட்டுடைய PM கூட டீ கடைக்காரர் தான். அவங்களுக்கு நடந்து போச்சு. அந்த கதையே உனக்கும் நடக்கும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆனா அப்பா, இவங்கெல்லாம் சின்ன லெவல்ல இருந்து அந்த லெவலுக்கு போனப்போ என்னால ஏன் முடியாது? நீ எதுவும் பேசாம ஜாப தேடு. இந்த கடை வண்டி கடை எல்லாம் உனக்கு தேவையில்லை. இல்லங்கப்பா, என்னுடைய டெசிஷன் ஃபைனல். நான் நாளையில இருந்து என்னுடைய கடையை போட போறேன். எப்ப நீயே ஒரு டெசிஷன் எடுத்துட்டியோ? எங்க கிட்ட ஏன் கேக்குற மாதிரி நடிக்கிற? விபினோட அப்பா கோவத்துல அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன்ப்பா. நீ செய்யறது சரின்னு உனக்கு பட்டுச்சுன்னா எந்த கவலையும் இல்லாம செய்யி. விபினோட அம்மா அவனுக்கு துணையா நின்னாங்க. ஆனா அவனோட அப்பாவுக்கு ஜனங்க என்ன சொல்லுவாங்களோன்ற கவலை இருந்தது.
அதாவது பிரீத்தமோட பையன் ரோட்ல பீட்சா விற்கிறானா? விபினுக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற பிடிவாதம் மட்டும்தான் இருந்தது. மறுநாள்ல இருந்து அவன் ஒரு காலேஜ் வாசல்ல தன்னோட பீட்சா கடையை போட்டுட்டான். அவன் கேஸ்ல கடாயில பீட்சா பண்ணிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு யங்ஸ்டர் அவனோட கடைக்கிட்ட வந்தாங்க. இது எந்த மாதிரி பீட்சா? இதுவா? இது கடாய் பீஸா. எனக்கு ஒன்று கொடுங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பீட்சா ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் விபின் பீட்சா பண்ணிட்டு இருந்தான். விபினுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது முதல் நாள்லயே அவன் 20 பீட்சாவை செஞ்சு விற்றுருக்கான். அப்புறம் அன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். விபின் அன்னைக்கு சம்பாதிச்ச காசை எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கையில கொடுத்தான். அம்மா, என்னுடைய முதல் வருமானம். ரொம்ப நல்லது கண்ணா, உன் மேல எனக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு. நீ செய்யற எல்லா வேலையிலயும் நிச்சயமா வெற்றி பெறுவ. விபின் அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினான். மறுநாள்ல இருந்து விபின் மனசார உழைக்க ஆரம்பிச்சான். அவன் ரொம்ப நேரத்துக்கு ஸ்டாலை ஓபன் பண்ணி வச்சிருந்தான். அவன் ஸ்டூடெண்ட்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக புது புது காம்பினேஷன் பீட்சாவையும் பண்ண ஆரம்பிச்சான். அதாவது சீசி சிப்ஸ் பீட்சா, கார்லிக் சாஸ் பீட்சா. அவனுடைய இந்த நியூ ஐடியாஸ்னால அவனோட பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருந்தது. கூடிய சீக்கிரத்துல தன்னோட ஸ்டால்ல விபின் ஒரு ஹெல்ப்பரையும் கூட வச்சுக்கிட்டான். விபினோட ஸ்பெஷல் பீட்சாஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால அவன் பெரிய பெரிய பார்ட்டி ஆர்டர்ஸையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன, விபினோட இந்த பிஸ்னஸ் ராத்திரி பகல்னு டபுளா நடக்க ஆரம்பிச்சது. விபினோட அந்த சின்ன ஸ்டால் இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்டா மாறி போச்சு. அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கு அவன் தன்னோட அப்பாவை வர வச்சான். அப்பா, ரிப்பனை வெட்டுங்கப்பா. ஓ ரிப்பனை வெட்டினதுமே பிரீத்தமோட கண்கள்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அவரு தன்னோட பிள்ளைய கட்டி அணைச்சுக்கிட்டாரு. நான் உன்னை கொஞ்சம் கூட நம்பவே இல்லப்பா. உண்மையை சொல்றேன், உன் மேல கொஞ்சம் கூட எனக்கு நம்பிக்கை இல்ல. அதாவது உன்னால பெருசா சாதிக்க முடியும்னு. தயவு செஞ்சு மன்னிச்சிடுப்பா கண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்னுடைய இந்த வெற்றிக்கு பின்னாடி கூட நீங்க தான்ப்பா இருக்கீங்க. உங்க 2 பேர்னாலதான் நான் இதெல்லாம் ஆரம்பிச்சேன். சில வருஷத்துல விபின் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணான். அவன் புது வீடு கூட வாங்கிட்டான். அப்புறம் இன்னைக்கு அவன் தன்னோட அப்பா அம்மாவை பிளெயின்ல சுத்தி பார்க்க கூட்டிட்டு போனான். பாத்தீங்களாமா, இன்னைக்கு என்னுடைய கனவு நிறைவேறிடுச்சு. நிறைவேறித்தான் ஆகணும், ஏன்னா இது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆமாமா, என்ன அப்பாவுக்கு தான் என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. அதாவது ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சுதான் அவரு வெக்கப்பட்டு இருந்தாரு. ஆமா, வெக்கமா தான் இருந்தது. ஆனா இப்ப பாரு, என்னை இப்ப ஜனங்க உன் பேரை வச்சுதான் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ என்னுடைய அடையாளமே, அதாவது நான் விபினோட அப்பான்னு. இதை விட பெருசா எனக்கு என்னப்பா வேணும்? விபின் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஏன்னா இன்னைக்கு அவனோட உழைப்பால அவனோட கனவு நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு அவனோட அப்பா அம்மாவுக்கு அவனை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. முதல்ல நீ உன்னையே தேடி அலைய ஆரம்பி. உன்னோட தேடுதல் என்னன்னு தெரிஞ்சுக்க. நீ எழுந்துரு. உன்னோட முன்னேற்றத்துக்கு நேரமும் காத்துக்கிட்டு இருக்கு.